வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள் 10/6/2025க்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9/6/2025க்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் குரூப் இருக்குதுப்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனல் லிங்க். உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்குதுப்பா. 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 1 மணி, 6 மணி, 8 மணி கேரளா இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து 30 நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கன்பா. இன்றைக்கி 1 மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 6/6/8. இந்த 6/6/8க்கு பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு. சி போர்டில் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கும். 6/8 நம்ம வந்து சேர்த்து கொடுக்காம விட்டோம். 6/8 சேர்த்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பரை நம்ம இன்றைக்கி 2 ஷோவில் மிஸ் பண்ணியிருக்கணும்பா. 6/8 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கோம் 6/8/3 அப்படின்றது. இது பார்த்திங்கன்னா ஏசியாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், ஏசி பிசி ரெண்டுலேயும் கனெக்ட் ஆகிருக்கு. ஆல் போர்டு மிஸ் ஆகிருக்குன்பா. ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக கெஸ்ஸிங்கே மிஸ் ஆகி வந்திருக்குன்பா. நம்மளுக்கு 1 மணிக்கு பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணி 2-1-2. இந்த 2-1-2க்கு பார்த்திங்கன்னா 1-2 பி போர்டில் 1ஆம் நம்பரும் சி போர்டில் 2ஆம் நம்பரும் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்ம வந்து 2-1-1-2 எதுவுமே சேர்த்து கொடுக்காம விட்டோம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து 3-1-2 அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபியாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும் அப்படி கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஷோவில் நம்ம ஸ்ட்ராங்காக கிடச்சது மிஸ் ஆகிருக்குன்னு சொன்னல. அதே மாதிரி 6 மணிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இந்த 3-5லேருந்து 3ஆம் நம்பர் உள்ளே வந்து அப்படின்னா டபுள்ஸில் வராமல் நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும். ஆல் போர்டும் வெற்றி கிடச்சிருக்கும். போர்டு வைஸாக ஏ போர்டும் நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கும். 2 செட்லேயும் வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டபுள்ஸில் எதிர்பார்த்த மாதிரி 2ஆம் நம்பர் பாருங்கள் 6 மணிக்கு வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நம்ம வந்து 3 ஷோவும் சேர்த்து கொடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் 6 மணிக்கு வந்து இறங்கி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு டபுள்ஸ்லேயும். அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணி 4-2-5. இந்த 4-2-5க்கு 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 4-2 3 நம்பருமே கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கணும்பா. 2 செட்டில் எதுலேயும் சேர்த்து கொடுக்கல. பாக்ஸில் பார்த்திங்கன்னா 9-4-5, 1-4-5, 1-4-2. இதே ஸ்ட்ராங்காகவும் பார்த்திங்கன்னா 9-4-5 பாக்ஸை கொடுத்துருக்கோம். இதில் 4-5 பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதில் ஏசி கனெக்ட் ஆகிருக்கு. 4-2 பார்த்திங்கன்னா ஏபி கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு மெயினாக பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நம்மளுக்கு இன்றைக்கி 2 நம்பருமே உள்ளே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. பாக்ஸு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. சரி, ஓகே. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக நம்மளுக்கு 3 ஷோலையுமே வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டு தான் 2 ஷோவில் மிஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 2 ஷோவில் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 2 நம்பர் வந்து உள்ளே வந்து ரொம்பவே சூப்பராக ஆல் போர்டு மெயினாக வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள் 10/6/2025க்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7-4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-1. ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 7-6-7-8, 5-1, 4-6-4-8, 6-5. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா 7-6-7-8. பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 7-6-5, 7-6-1, 7-8-5, 7-8-1, 4-6-5, 4-8-1. ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா 7-6-5, 4-8-1. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6-8. 6-8லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல் போர்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1-3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-2. ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 1-4-1-0-1-2, 3-4-3-0, 3-2. ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா 1-0-3-2. பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1-7-0-1-7-2, 1-4-0-1-4-2, 3-7-0-3-4-2. ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா 1-4-0-3-4-2. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1-3. 1-3லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்பா. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3-7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-2. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 3-6, 3-2, 7-1, 7-4, 7-2, 1-2. இதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 7-1, 1-2. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3-1-4, 3-1-2, 3-6-4, 3-6-2, 7-1-4, 7-6-2. ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 3-1-2, 7-1-2. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 7-9, 7-9லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்பா. மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 3 ஷோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 6-6, 8-8, 1-1, 2-2 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஸ்ட்ராங்காக பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.